இந்த கலியுகத்துல நம்ம வந்து அதர்மத்தை அழிக்கிறதுக்காக நம்ம முருகனை எப்படி அவர் கையில இருக்கக்கூடிய வேலாகட்டும், சேவர் கொடியாகட்டும், நாகமாகட்டும், இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்த வருது? அப்போ இந்த கலிகாலம் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெய்வங்களுக்கு தெரியும், முனிவர்களுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியும். அப்போ அது போன்ற நிலைமையை சமன்படுத்துவதற்கு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வேணும். அந்த கேரக்டர் யாராக இருந்தா பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு உருவான நபர் தான் முருகப்பெருமாள். சிவன் சத்துவத்தை நீங்க அடையணும், மோட்சத்தை அடையணும், அந்த சிவன் பாதத்தை அடையணும், பரம்பொருளை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் ரூட் யார் இந்த கலிகாலத்துல அப்படின்னா முருகப்பெருமானை வணங்கினாலே போதும் சிவன் பாதத்தை அடைய முடியும். கிருஷ்ண பரமாத்மா பாரத போர் உலகத்தை எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திர குறியீடு எது? தேர். ஏன் சொஸ்திக் சின்னம் போட்டிருந்தானே உலகத்துக்கே தெரியும். எம்ஜிஆர் வந்து ஏன் தொப்பி போட்டிருந்தாலும் உலகத்துக்கே தெரியும். கேது நீ ஆக்டிவேஷன் பண்ணா தொப்பி போட்டாகணும். கேதுடைய சின்ன கிரீடம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கலியுகத்துல நடக்கக்கூடிய நிறைய அக்கிரமங்கள், பிரச்சனைகள், இதை அழிக்கிறதுக்காக நிறைய அவதாரங்கள் தோன்றினாலும் கந்தபிரான் அப்படின்றவர் நிறைய வந்து கஷ்டங்களை தீர்த்து நிறைய சம்ஹாரங்களை செஞ்சு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறதுனால தான் இன்றளவில் முருகர் நிறைய இடத்துல வந்து பூஜிக்கப்பட்டு அவருடைய மந்திரங்களும் ஸ்லோகங்களும் நிறைய இடத்துல வந்து நம்ம கேட்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு முருகனுடைய தாற்பயமான விஷயத்த நமக்காக சொல்றதுக்காக ஜோதிடர் பாலாறு சுவாமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். 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 முருகன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் கேட்கும் பொழுதே நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம முருகனுடைய என்னெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கோ எல்லாம் கேட்குறோம், எல்லா மந்திரங்களை பற்றியும் கேட்குறோம். இந்த கலியுகத்தில் நம்ம வந்து அதர்மத்தை அழிக்கிறதுக்காக நம்ம முருகனை எப்படி அவர் கையில் இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அதாவது அவர் வச்சிருக்கிற வேலாகட்டும், சேவர் கொடியாகட்டும், நாகமாகட்டும், இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்த வருது அப்படிங்கிறத பற்றி நேயர்களை பொறுத்து. இல்லை இப்போ முருகப்பெருமான் கலியுக தெய்வம், அதில் மாற்றம் கிடையாது. ஜோதிடம் சார்ந்த விஷயத்துக்கும் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு முருகப்பெருமான்கிட்ட உண்டு. காலப்புருஷ தத்துவப்படி முதல் இடம் அவர் தான். 12ஆம் இடம் அது குரு பகவான் வீடாக இருந்தாலும் இவர் அப்பனுக்கு பாட சொன்ன ஒரு வகையில் இவரும் குரு பகவான் தான். அப்போது முதலும் அவரே முடிவும் அவரே அப்படின்ற மாதிரி முதல் வீட்லேயும் முருகப்பெருமான் தான் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாரு. மோட்சம் தரக்கூடிய ஞான நிலைக்கு போகக்கூடிய இடத்துக்கும் அவர் தான் ஒரு கேரக்டராகவும் இருக்கார். முருகர் அவதரித்த அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றவர் ஒரு அவதார புருஷர். சிவபெருமான அவர் பெரிய பரம்பொருளை யாராலையுமே எளிதில் அணுக முடியாது. அது எல்லாருக்குமான விஷயம். யாருமே அணுக முடியாது. பரம்பொருளில் உணர்ந்தவங்க தான் உண்டு, அணுகனவங்க யாருமே கிடையாது. உணர்ந்தவர்கள் மட்டும்தான் உண்டு. அவதார புருஷர்களும் உணர்ந்தவங்க தான். நேரடியாக அவங்களுடைய முழுமையான ஒரு சுரூபத்தை பார்த்தவங்கலாம் யாரும் கிடையாது. இப்போ நீங்கள் பெருமாளை பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கு தான் அவர் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கொடுக்கல. எல்லாருக்கும் விஸ்வரூபம் வந்து பெருமாள் தரல. அப்படி ஒரு அவதார விஸ்வரூபத்தில் ஒரு அவதார காட்சி தான் அந்த விஷயம். அப்போது குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட ஞானிகளுக்கு, குறிப்பிட்ட மகான்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் அந்த இறைத்தன்மை, இறை உணர்வு ஏற்படுது. அப்போது இந்த கலிகாலம் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெய்வங்களுக்கு தெரியும், முனிவர்களுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியும். அப்போது அது போன்ற நிலைமையை சமன்படுத்துவதற்கு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வேணும். அந்த கேரக்டர் யாராக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு உருவான நபர் தான் முருகப்பெருமாள். நெற்றிக்கண்ணில் தோன்றவர். நேரடியாக ஆண் பெண் கலப்பில்லாமல் வந்தவர். நீ இன்னும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க போனால் ஆண் பெண் கலப்பில்லாத வந்த தெய்வங்களுக்கு வலிமைக்கு சற்று அதிகமாக இருக்கும். எப்பவுமே பொதுவாகவே அவங்களுக்கு சற்று வலிமை அதிகம்தான். தன்னுடைய பரிபூர்ண சக்தியை, குண்டலி சக்தியை ஏற்றி நெற்றிக்கண்ணிலேருந்து தோன்ற வைக்கிறார் முருகப்பெருமானை. 6 முகத்தோடு வரான்னு வச்சுங்களேன், எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கும். அப்போது பரமனுக்கு இணையான சக்தி. நம்ம நிறைய பேர் அதான் சொல்லுவோம், சிவன் பாதத்தை அடைய முடியாது. சிவன் பாதத்தை தொடுறதுக்கு வாமன அவதாரமாக எடுத்தார். யார்? பெருமாள் எடுத்தார். ஒரு கட்டத்தில் சின்னதாக தொடும்போது சிவபெருமானே தொடாதீங்க ஐயா, நீங்களும் ஒரு பரம்பொருள், நீங்கள் தொடலாமான்னு சொல்லி வரலாறுலாம் உண்டு. அவ்வளோ பெரிய விஷயம் சிவனுடைய பாதத்தை அடைவது, அவரை புரிந்து கொள்வது, அதை உணர்வது. அப்போ அவர்கிட்டருந்து ஒரு மனுஷன் அவர் உருவாக்கி ஒருத்தர் அனுப்புகிறாருன்னா அப்போ எவ்வளோ வலிமையாக இருக்கும். அப்போ சிவனுக்கு இணையான சக்தி. அப்போது சிவன் சத்துவத்தை நீங்கள் அடையணும், மோட்சத்தை அடையணும், அந்த சிவன் பாதத்தை அடையணும், பரம்பொருளை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் ரூட் யார் இந்த கலிகாலத்தில் அப்படின்னா
முருகப்பெருமானை வணங்கினாலே போதும், சிவன் பாதத்தை அடைய முடியும். அதான் ஷார்ட்கட்டு. அப்போது எளிமையாக நம்மளை அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக சிவபெருமான் பரம்பொருள் யாரை கொடுக்குறாரு? முருகப்பெருமானை கொடுக்குறாரு. எந்த வடிவத்தில் கொடுக்குறாரு? குழந்தை வடிவத்தில் கொடுக்குறாரு. ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாப்புல. அப்போது குழந்தைகிட்ட நீங்கள் கொஞ்சலாம், பேசலாம், திட்டலாம், எல்லாமே பண்ணலாம். அது குழந்தை இல்லையா? அப்போ அந்த குழந்தை தெய்வமாக வரக்கூடியதான் அப்புறம் குமாரனாக மாறுறாரு. அப்புறம் தேவியரை மணந்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு கேரக்டர் வைஸாக வருது அவருடைய அவதாரத்தில் தத்துவம். அப்போ அவருடைய தத்துவமே என்ன? சம்ஹார மூர்த்தி. கொடுமைகளை, அரக்கர்களை அழிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போது நீங்கள் மேற்பார்வையாக பார்க்க போனால் இவருக்கு இணையான சக்தியும் ஒரு சக்தி இருக்கிறது தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்போது இதில் ஜாதக ரீதியாகவும் பார்க்க போனாலும் சரி, முருகப்பெருமான விஷயம் தான் சம்மந்தப்பட்டதாலும் சரி, முருகர் கையில் ஒரு ஆயுதம் இருக்கிறது, வேல். அவர் பேர் வேலாயுதம். வேல் ஆயுதம், அது ஒரு ஆயுதம். அப்போ சர்வசக்தி படைச்ச ஒரு முருகப்பெருமான் இந்த வேளால் தான் சூரசம்ஹாரம் பண்ணணும், வதம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி விடுமா? அழாதா? அவரு தான் எல்லா சக்தியும் உண்டு இல்லை, பரம்பொருள் உருவாக்குன ஒரு முருகப்பெருமான் இல்லை, அவருக்கு அம்மா ஏன் வேல் தரணும் ஒரு கேள்வி விடுமா? தெரியாதா? நிச்சயமா இருக்கு. அதை கொடுத்து அனுப்ப வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்போ ஜாதக ரீதியாக நிறைய உதாரணம் உண்டு. கடகலக்கணத்துக்கு யார் செவ்வாய் வந்து நீச்சமாயிடுவார் ஆட்டோமேட்டிக்காக. அது பொதுவாக ஜாதக ரீதியாக. சரி, பொதுவான மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய பிறந்த நட்சத்திர குறியீடை பயன்படுத்தணும், அல்லது 6வது குறியீடை நட்சத்திர குறியீடை பயன்படுத்தணும். இதுதான் தெய்வங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். உதாரணம் இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் முருகப்பெருமான். அவருக்கு வேல் கொடுக்குறாங்க. யார்? அம்மா தாய் சந்திரனுக்கு கொடுக்குறாங்க, கொடுத்தனுப்புது. அவருடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான கொடுக்குற பொருள் தான் வேல். அவருக்கு என்ன ஆகுதுன்னா, செவ்வாய் கடகத்தில் நீச்சமாயிட்டதுனால வலுவிழந்து அர்த்தம் வச்சுங்களேன், கொஞ்சம் ஷேக் ஆகிறாரு. யார்? முருகப்பெருமான். நம்ம சூரபத்மனை ஜெயிக்க முடியுமா அப்படின்றது உள்ளுக்குள்ள பயம் வந்துடும். யாருக்கெல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதோ அவங்களுக்கு மனோபயம் அப்படின்றது ஏற்படும் ஜாதக ரீதியாக. அந்த மனோபயம் அவர் அவதார புருஷனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் அப்பொழுது வந்தது. அப்போ அந்த அம்மா பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த நட்சத்திர தாராபலனை பயன்படுத்துகிறாங்க. அந்த வேலை குத்தனுப்புகிறாங்க. பூச நட்சத்திரத்துக்கான குறியீடு வேல். அதை சரி பண்ணக்கூடிய தன்மையை குத்தனுப்புகிறாங்க. அதை போய் தான் வெற்றி பெறார் யார்? முருகப்பெருமான். அப்போ அங்கே வந்து நிற்கும் போது தான் நம்ம திருச்செந்தூரில் முருகப்பெருமானை நிற்க வச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் வாய்ச்சவரே முருகப்பெருமானு வணங்குறோம். அப்போ எல்லாமே ஒரு குறியீடு. அவர் கையில் வேல் ஏன் பயன்படுத்துகிறாரு? அப்போது நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறாரு. அவருடைய ஜென்ம நட்சத்திரையோ 2ஆம் நட்சத்திரையோ 6ஆம் நட்சத்திரையோ ஆக்டிவேஷன் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. இப்போ கிருஷ்ண பரமாத்மா பாரத போர் உலகத்தை எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திர குறியீடு எது? தேர். அதுல சாரதியாக போகும்போது தான் வெற்றி பெறுவன் அவருக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் தான் பிறந்த நட்சத்திரத்துடைய குறியீடை பயன்படுத்தும் போது அது கவசம் போல் காப்பாற்றும். 2வது பயன்படுத்தும் போது சகல சம்பத்து கிடைக்கும். இப்படி ஒரு 27 நட்சத்திரத்துக்கும் தாராபலன் உண்டு. அந்த தாராபலன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தெய்வங்களும் தன்மை மேன்மைப்படுத்திக் கொள்கிறது. மகாலட்சுமி தாயார் ஏன் தாமரை மேலே உட்காந்துக்கிறான்னு ஒரு உலகத்துக்கே தெரியும். தாமரை அவருடைய குறியீடு, அவங்க நட்சத்திர குறியீடு. அனுமான் ஏன் கதாயுதம் வச்சுனாலும் அவருடைய நட்சத்திர குறியீடு. இப்போ நீங்கள் குபேரங்கிட்ட ஒரு கீரிப்புள்ள இருக்கும், நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. அது ஒரு காரணம் உண்டு. அது ஒரு நட்சத்திர குறியீடு 6வது நட்சத்திர ஆக்டிவேஷன் பண்ணுற ஒரு விஷயம். இப்படி ஒவ்வொரு தெய்வம், இன்னும் எளிமையாக சொல்ல போனால் ருத்ரன் சிவன், அவருடைய பிறந்த நட்சத்திரம் எது? திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரையோட குறியீடு என்ன? மண்ட ஓடு. எப்பவுமே மண்ட ஓடு தான் இருப்பார் சிவபெருமான். ஏன் இருக்காரு? ஏன்னா அவருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கான குறியீடை ஒவ்வொரு தெய்வங்களும் பயன்படுத்துகிறது இன்றளவும். அதன் ஒரு குறியீடு தான் ஒருத்தர்கிட்ட. ஏன் அம்மா கிட்ட மட்டும் ஏன் பாம்பு வச்சுருக்குது? ஏன் பெருமாள் மட்டும் சயன பலத்தில் எதில் யார் மேலே படுத்துருக்காரு? ஆதிசேஷன் மேலே படுத்துருக்காரு. யார்? ராகுக்கு தானே பாம்பு மேலே தானே படுத்துருக்காரு. ஏன் படுக்கணும்? அவர் அங்கே ஏன் படுக்கணும்? எல்லாத்துக்குமே இங்கே காரண காரியம் உண்டு. தெய்வங்கள் அவர் யான் பெற்ற இன்பன்ற மாதிரி நாங்கள் பெற்ற சக்தியை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் குறியீடாக பயன்படுத்தி சொல்கிறாங்க. நம்ம சொல்லாமல் சொல்கிறாங்க விஷயத்தை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும், அப்படி தான் நடைமுறையில் பயன்படுத்தணும். அப்போது நீங்கள் ஒரு முழுமையான வாழ்க்கை ஒருத்தருக்கு வேணும்னு சொல்லும்போது உங்கள் சுய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம். எனக்கு ஜாதகமே இல்லைன்னாலும் பரவாயில்லனாலும் சப்போர்ட் பண்ணணும். 2வது விஷயம். அப்போது அந்த குறியீடுகளை, நட்சத்திர குறியீடுகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு சகல விதமான நன்மை கிடைக்குமானா கிடைக்கும். அதுக்கு உதாரணம் தான் நான் இப்போ இவ்வளோ பேர் தெய்வத்துக்கு சொன்னது. எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க மட்டும் கிடையாது. ஹிட்லர் ஏன் சொசைக்கினை போட்டிருந்தானு உலகத்துக்கே தெரியும். எம்ஜிஆர் வந்து ஏன் தொப்பி போட்டிருந்தாலும் உலகத்துக்கே தெரியும்.
கேது நீ ஆக்டிவேஷன் பண்ணனா தொப்பி போட்டாகணும். கேதுனுடைய சின்ன கிரீடம். அப்போ யாருக்கு ஒருத்தருக்கு 6வது நட்சத்திரமா கேது பகவான் வராரோ அந்த 6வது நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். இது ஒரு குறியீடு. அப்போ அதை பயன்படுத்துறதெல்லாம் வெற்றி அடைகிறாங்களா? ஆமாம், அடைகிறார்கள். சூட்சமம். இதை தெய்வங்கள் வெளிப்படுத்துது, படங்கள் மூலியமாகவும் சொல்லுது. நான் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஏன் விநாயகர் பெருமானுக்கு ஏன் எளிதான் வாகனமா வரணுமா? இப்போ நீங்கள் இந்த மவுஸோட பேரில் உலகத்தில் எல்லாரும் பயன்படுத்துறனா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே காரண காரியம் உண்டு. குறியீடு உங்களை உணர்த்தும். சர்ப்பம் அப்படின்னா ஒரு குறியீடு. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் மிருகசீர் நட்சத்திரத்துக்கு மான் தலைதான் குறியீடு, நட்சத்திர குறியீடு. சரியா? அப்போ மிருகசீர் நட்சத்திரம் யாரோ அவர்கள் அந்த மான் தலையை பயன்படுத்தும் போது கவசம் போல் அவளை நின்று காப்பாற்றும். தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் யாராக இருந்தாலும், இப்போ நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ண போறீங்க, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தை சொல்ல போதில் ராசியை சொல்ல போது எதை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க? ஜென்ம நட்சத்திரம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எதுவோ அதுதான் கடைசி வரைக்கும் உங்களோட டிராவல் பண்ண போகுது. எது எப்படி மாறினாலும், கோச்சாரத்தில் கிரகம் மாறினாலும், தசாபுக்தி மாறினாலும் ஒன்று மாற போகிறதில்ல. அப்போது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் உங்களை கவசம் போல் காப்பாற்றும். ஏன் ராமர் அம்பு வச்சிருந்தார், எப்பவுமே அம்போடு சுற்றினாருன்னு அவருக்கு தெரியும் காரணம். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுமே பயன்படுத்தி வெற்றியை பெற்ற விஷயங்கள் தான் இந்த தாராபுரம் நட்சத்திர குறியீடு. அப்போது முருகர் கையில் வேல் இருக்கிறதுக்கும், மயில் இருக்கிறதுக்கும், பாம்பு இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொரு தெய்வங்களும் இதை பயன்படுத்தியிருக்கு 100%. மக்கள் அதை பயன்படுத்துன்னு சொல்ல வரும். ரொம்ப எளிமையான விஷயம்தான். பெரிய காம்ப்ளிகேட்டாக இதுக்காக நீங்கள் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. குறியீடுகளை பயன்படுத்தினா வெற்றி கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். இதுல வேலை பத்தி சொல்லிட்டீங்க. அவருடைய அந்த 6வது நட்சத்திரத்தை அவர் மனக்கலக்கத்தில் இருக்கும் ஆக்டிவேட். இதுல மயில் இங்க வந்தது, அதே மாதிரி பாம்பு ஏன் வச்சிருக்கணும்? அவரு 3 நட்சத்திரங்கள் கண்டிப்பா இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்துக்கான குறியீடு இருக்கு, பூச நட்சத்திரத்துக்கான குறியீடு இருக்கு. மொத்தம் கடகத்துல 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துக்கான குறியீடும் அதுல இருக்கு. 3 நட்சத்திரம் அந்த பாதத்துல இருக்கு, கடகத்துல இருக்கு. அந்த 3 நட்சத்திர குறியீடுமே அவர் பயன்படுத்தி இருக்காரு. இப்படிதான் ஒவ்வொரு தெய்வம் கிட்டையும் நீங்க அதை உன்னிச்சு ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. புராணங்கள் எதுவுமே பொய் சொல்லலை. நீங்க இந்த புராணத்தினோட உண்மையை தன்மையை புரிஞ்சுனீங்கன்னா, ஆஹா எவ்வளோ சூட்சமாக நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஏன் அதை தெரியாமல் போச்சு அப்படின்னு நீ உணரும்போது மட்டும்தான் தெரியும். இது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லை. முழுமையாக ஒரு தெய்வத்தை பாருங்க. நான் பல பேட்டியில் சொல்லியிருப்பேன், பல இடத்துல பல பதிவுகளை சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்னா, இறைவனை வணங்கும் போது அவர் முழுமையாக பார்த்து ரசிக்கணும், ஆனந்தப்படணும். அங்கே போய் கோரிக்கை வைக்கக்கூடாது. கோரிக்கை வைப்பது வேற. கொடிமரத்தில் தான் போய் கோரிக்கை வைக்கணும். கொடிமரம் தான் ரிசீவ் பண்ணுற பாயிண்ட்டு. ரிசீவ் பாயிண்ட் எங்கே இருக்குது? கொடிமரத்தை தான் இருக்குது. உங்கள் கோரிக்கை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் அந்த இடம் தான். இறைவனை பார்த்து பரவசப்படணும், மகிழ்ச்சி அடையணும். இறைவா உன்னை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சதா இறைவா அப்படின்னு ஆனந்தப்படணும், ஆனந்த கூத்தாடணும் அவரை பார்த்து. அங்கே போய் அவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் போய் வைக்கக்கூடாது, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு இடம் இருக்குது. எங்கே போய் விழுந்து வணங்கணுமோ அங்கே போய் விழுந்து வணங்கணும். எங்கெங்கே எதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆகம விதி உண்டு, கோயில் விதி உண்டு. நம்ம இந்து தர்ம சாஸ்திர பிரகாரம் ஒரு சில விதிமுறைகள் உண்டு. அனைத்துமே அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்த விஷயம்தான். சாஸ்திராங்கமாக ஏன் கும்பிட சொல்கிறாங்க, ஏன் இங்கே மேல் சட்டை இல்லாமல் போடணும்னு சொல்கிறாங்க, எதுக்கு விநாயகர் பெருமானுக்கு மட்டும் இப்படி குட்டிக்க சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு ஏன் செய்ய சொல்லுறதுன்னு பல காரணம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு அறிவியலும் ஆன்மீகம் சார்ந்த காரணங்கள் உண்டு. அப்போது இறைவனை பார்க்கும்போது நீங்கள் பரவச நிலைப்படணும். அதான் நியாயம், தர்மம். அப்போது அவளுக்கான குறியீடு எதுக்கு? சிவலிங்கம் எப்படி இருக்குது, ஏன் என்னோட தத்துவம் என்ன, ஏன் அவர் மட்டும் அந்த வடிவத்தில் இருக்காரு? அப்போ ஒவ்வொருத்தர் புற்றில் மட்டும் தான் பாம்பு இருக்கிற அம்மனை துர்க்கை அம்மனை எப்படி வரணும், வெட்ட வெளியில் இருக்கிற அம்மனுக்கும் தனி சக்தி உண்டு. ஏன் அது வெட்ட வெளியில் இருக்காங்க அந்த அம்மா? இப்படி எல்லாத்துக்குமே உண்டு. அனைத்துமே ஒரு குறியீடு சம்பந்தப்பட்டது. அதுக்கு பேர் தான் நட்சத்திர தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. தாரா பலன். இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அதில் சின்ன விஷயம்தான் மாறுபட்ட விஷயம். அனைவருக்குமே பொதுன்னு சொல்கிறத தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அந்த குறியீடை பயன்படுத்தணும். எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் எல்லாருமே வீட்டில் வேல் வச்சு இப்போ வழிபடுறாங்க. இல்லை, அது இறைவனை வழிபடுற தவறு கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி ஒன்று கூடுதலாக கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். செவ்வாய் நல்லா இருந்தால் ஒரு விஷயத்த பண்ணணும், நல்லா இல்லைன்னா ஒரு விஷயத்த பண்ணணும். அப்படி கான்செப்ட் இருக்குல்ல. அப்போது ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். நீங்கள் என்ன கேட்டீங்க, முருகப்பெருமானுடைய 6 படை வீடை பற்றி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். பொது விதி, நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபடுறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் உங்கள் ஜாதக பிரகாரம் அவர் எந்த இடத்துல எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரு, எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு பார்த்துட்டு அது சார்ந்த முருகனை வழிபடுறது கூடுதல் பலம் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போது மேஷம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம்.
அப்போ மேஷத்தில் ஒருத்தர் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்போ மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட கூடுதல் சக்தி கிடைக்கும். ம். இவ்வளோதான் விஷயம். அதுக்கு நீங்கள் போய் மலை மேலே சுவாமி மலை முருகன் தான் கும்பிட்டா அதனால கிடையாது. உங்கள் உள்ளூரில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற எங்க முருகர் மலை கோயில் கும்பிட்டாவே இருக்கோ போதும். மலை மேலே இருக்க முருகர் கும்பிட்டாவே போதும். இதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அவரை பார்க்கணும் இல்லை, வாயானா அவரே வந்துடுவார். அவர் அந்த காலத்திலே ட்ராவல்ஸ் பஸ், ஆம்னி பஸ் வச்சிருந்த மாதிரி அவர் எதில் வந்தார்? மயிலில் தான் பறந்து வந்தார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியது தான் முருகப்பெருமான். வேலுண்டு வினையில்னு சொல்லுவாங்க. முருகா அப்படின்னா ஓடி வந்துடுவார். அல்ல அவரை நீங்கள் ரொம்ப தூரம்லாம் பிரிச்சு சொல்லலாமா நேரத்துல? புரியல. நீர், காற்று, நெருப்புன்னு 4 ஆமா இருக்கு. ஆமா அதுதான் சொல்றேன், உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். இப்போ பொதுவாக சொன்ன கடகத்துல செவ்வாய் நீச்சமாயிரான்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு நீர்நிலை சார்ந்த இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபட்ட பலன் கிடைக்குமா? நீச்சமாயிட்டாரு. ஆனா ஒரு சில பரிகாரம் செஞ்சுட்டு அங்கே போது நல்லது நடக்கும். இங்க எல்லாருக்குமே எல்லா கோயிலும் போனால் உங்களுக்கு பலன் அளிக்கமெல்லாம் அளிக்காது. அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. எனக்கு எதுவுமே தெரில, சரணாகதி முருகா, சரணாகதி அம்மா, சரணாகதி காளின்றவனுக்கு வேற விஷயம், அது வேற. ஆனால் எனக்கு நான் சுயமாக ஒரு சில விஷயத்தை முன்னேறணும், அடுத்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்னும் போது உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு பண்ணி அதுக்கேற்ற தெய்வ வழிபாடு பண்ணும்போது ஒரு கூடுதல் பலம் கிடைக்கும். எந்தெந்த கிரகம் இருந்தால் பலன் உண்டு, யார் பார்க்கா, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, தவறே கிடையாது. ஒரு ஜோதிடரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்காங்க. அடுத்து வரக்கூடிய காலங்கள் எனக்கு எப்படி இருக்கும், எந்த கிரகம் எனக்கு வலுவாக இருக்குது, எந்த கிரகம் வலு இல்லை அப்படின்னு தெரிந்து அது சார்ந்த தெய்வனை வழிபடும்போது நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் தெய்வத்தை வழிபடல எந்த தவறும் கிடையாது, எல்லாருமே தெய்வ சக்தி தான். ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்குன்னு குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே உண்டு. எனக்கான சித்தர் எது, எனக்கான இஷ்ட தெய்வம் எது, எனக்கான உபாசனை தெய்வம் எது, எதுக்கான கருணாதி யார், இவ்வளோ சூட்சமத்தை பார்க்கணும். பஞ்சபூதம் தான் எல்லாமே இயக்குது, அது சார்ந்த விஷயங்கள் தான் இருக்குது. கரணம் தப்பினால் மரணம் சொல்லுவோம் இல்லையா, அதையும் பயன்படுத்தணும். இது எல்லாமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம். இது எதுவுமே காம்ப்ளிகேட் கிடையாது. அதிகபட்சம் உச்சபட்சம் போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தான் அந்த கோயில் இருக்க போகுது இங்கே பார்க்குற நபர்களுக்கு எல்லாருமே. அப்படி இல்லைன்னா அதை சார்ந்த தெய்வங்களை நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சு வணங்கலாம் போதும். ஆனால் இது வந்து காம்ப்ளிகேட் இஷ்யூலாம் கிடையாது. பொறுமையாக ஆய்வு பண்ணி நம்ம சுயதாரத்தை பார்த்து இன்னி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அது சார்ந்த கேள்விகளை கேட்டு அது சார்ந்த பதிலை பெற்று அது சார்ந்த தெய்வங்களை வழிபடும் போது ஒரு நன்மை கிடைக்குமானா கிடைக்கும். அனைத்தையும் தாண்டி இதுக்கும் உங்களுக்கு எது சப்போர்ட் தெரியுமா பண்ணணும்? உங்கள் கர்மா சப்போர்ட் பண்ணணும். நல்ல கர்மா இருக்கும்போது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல நபரை மீட் பண்ண முடியும், அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இங்கே கர்மா அளவிட அதிகமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோதான் தேடி தேடி ஓடினாலும் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஐயா. இன்னும் உண்மையை வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இந்த மனித பிறவியில் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம்ல, இது ஜாதக பிரகாரம் நான் சொல்லக்கூடிய விஷயம். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் எழணும். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு செயல் எழும். எப்போ தெரியுமா வரும்? ரொம்ப கஷ்டப்படும் போது தான் எழும். ஏன்டா நம்ம பிறந்தேன்னு. நம்ம அப்படிலாம் சொல்ல, கொஞ்சம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும்போது கேளுங்க, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் அப்படின்னு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு விட யார் தெரியுமா தரணும்? ஜாதக ரீதியாக ஐயா இப்போ நான் யார் இப்போ எதுக்காக பிறந்திருக்கேன் அந்த உலகத்தில் அப்படின்னு நான் கேட்க வரான்னு வச்சுங்களேன். எதுக்காக நீங்கள் பிறந்தீங்க? ஓகேப்பா, இந்த ஜென்மம் இந்த நபர்களுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. நீங்கள் அக்கா தங்கச்சிக்கு உதவிப்படுறதா தான் பிறவி, அப்பா அம்மாவுக்கு உதவிப்படுறதா உங்கள் பிறவி, நண்பர்களுக்கு உதவிப்படுறதா தான் பிறவி அப்படின்னு அந்த கணக்கீடும் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிற கிரகம் யார் தெரியுமா? செவ்வாய், முருகப்பெருமான். நீங்கள் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன் அப்படின்னு காரணத்தை தெரிந்துக்கூடிய முக்கியமான கிரகமும் எதை வச்சு கணக்கு தெரியுமா பண்ண முடியும்? வேற கிரகத்தை வச்சு கிடையாது. செவ்வாய் என்னுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரோ அதை வைத்து தான் இந்த பிறவிக்கு நான் ஏன் வந்தேன், எதுக்காக பிறந்தேன் அப்படிங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் யார்கிட்ட இருக்கு? கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் என்ற செவ்வாய்கிட்ட இருக்கு. இதையும் மக்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்த ஜோசியாட்ட தெய்வம் போனீங்கன்னா கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் பிறந்தேன், இங்கே போனால் நம்ம பிரச்சனை பற்றி பேசுகிறோம், ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பேசுகிறோம். இதை தாண்டி நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், யாருக்காக பிறந்தேன், என்ன பண்ண போகிறேன் தெரிந்து செய்யும்போது உண்மையிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பா நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம். அப்போ அந்த கடமையை செவ்வையாக செய்யணும்னு உணர்த்தக்கூடிய தெய்வமும் யார்? முருகப்பெருமான் தான். முதலும் அவரே, முடிவும் அவரே. இடையில சின்ன சின்ன ஒரு ரோல் தான் அவர் பண்ணக்கூடிய கேரக்டர் வைஸ் விஷயம். கலியுகம்னா அது முருகப்பெருமான் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இது வரைக்கும் நான் வந்து கந்த சஷ்டி விரதத்தை விட்டுட்டேன், அதனுடைய பலன் எனக்கு தெரியலை, எல்லாரும் சொன்னாங்க, ஆனாலும் இது வரைக்கும் நான் அந்த விரதம் எடுத்ததில்லை. வரக்கூடிய இந்த கந்த சஷ்டி நம்ம தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி பிறந்ததற்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை இந்த கந்த சஷ்டியில் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுங்க? நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க. முதல் விஷயம்
அது குறிப்பாக வயதான நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க. துவரம் பருப்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ரொம்ப செலவெல்லாம் பண்ணாதீங்க. 10 ரூபாய்க்கு துவரம் பருப்பு வாங்க போதும். உங்கள் வீட்டில் வச்சு முருகப்பெருமான படத்துக்கு முன்னாடி வெத்தலை பாக்கில் வச்சு படைங்க. துவரம் பருப்பு வச்சு படித்து அதை உணவாக சாப்பிடுங்க, உணவு பண்ணி சாப்பிடுங்க. துவரம் பருப்பு தான் முருகப்பெருமானுக்கு அவருடைய தானியமே, செவ்வாய்க்கான தானியமே அதுதான். ஒரு வேளை முடிஞ்சால் உங்களுக்கு நோய் நொடி எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு நாள் விரதம் இருங்க அவருக்காக. ரொம்ப ஓடி ஓடி திரும்பவும் சொல்ல, அவர் ஓடி ஓடி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப சங்கடப்படுது. நிறைய கோயிலில் மணிக்கணக்கில் போய் பார்க்குறீங்க, காத்து நிற்கிறீங்க. அப்படியெல்லாம் எந்த தெய்வமே சொல்லலை. என்னை 50 மணி நேரம் என்னை காத்து நின்று தான் நான் உங்களுக்கு அருள் கொடுப்பேன். ஏதாவது தெய்வம் சொல்லியிருக்குதா உங்களுக்கு? உங்களை வருத்த சொல்லி முதல்ல தெய்வம் சொல்லியிருக்கா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாங்க. ஒரு குறியீடு நம்மளுக்கு ஆரம்ப நிலை வழிபாடு, இறை வழிபாட்டில் முதல் நிலை எது? ஒரு போட்டோ வச்சு வணங்குறதுன்றது ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி ஒரு ஸ்டேஜ். அது நீங்கள் இந்த ஸ்டேஜிலேயே காலம் ஃபுல்லாக இன்னும் எத்தனை விஷயம் தான் இருப்பீங்க. கோபுர தரிசனம் நல்ல விஷயம், அதான் சொல்லிக்கிறேன். கோபுர தரிசனம் பண்ணால் போதுன்றான்ல, பார்த்து வரலாம் இல்லையா? அவ்வளோ எதுக்கு சிரமப்படுறீங்க? இங்கே சிரமப்பட எந்த தெய்வமே சொல்லலை. முதல்ல அந்த கான்செப்டுள்ள மக்கள் வரணும். முடிஞ்சால் அவரை போய் தரிசனம் பண்ணுங்க. முடியலையா இங்கே வாழ்வில் உங்கள் சக மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. அது சார்ந்த மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. இறைவனை நீ எங்கே இருந்தாலும் வணங்கலாம், எந்த இடத்துலாம் வணங்கணும் இல்லை. தெய்வத்தை ஆலயத்தை ஏன் உருவாக்கிச்சோன்னா அது பல சக்திகள், சித்தர்கள், மகான்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்க பெற்ற தவ வலிமையை அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் பண்ணுறதுக்காக தான் இந்த தெய்வத்திட்ட வரத்தான் வாங்கி வச்சுருக்காங்க. முருகா, இந்த இடத்துல யார் மக்கள் வராங்களோ அவங்களுக்கு எனக்கு கொடுத்த அருளை எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஸ்தலமாக ஒவ்வொரு கோயிலாக கட்டி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு போகிறது எந்த தவறும் கிடையாது. அதுக்காக அங்கே கால் கடுக்க 10 மணி நேரம் 20 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் 100% ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது மக்களை ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது, சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது இல்லை. அந்த நிலைக்கு தயவு செஞ்சு மக்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம். இங்கேயும் சரி, திருவண்ணாமலையிலும் சரி, புகழ்பெற்ற ஸ்தலங்கள் எல்லாமே ஏற்கனவே புகழ்பெற்று செய்ய அங்கே போனால் தான் தெய்வம் வரம் கொடுக்குமா? மற்ற இடத்துல வரம் கொடுக்காதா? எல்லா இடத்துலையும் பரம்பொருள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த ஆலயத்தில் ஒரு சில சிறப்புகள் உண்டு. இப்போ காஞ்சி காமாட்சி கிட்ட போனால் என்ன நடக்கும்? ஸ்ரீசக்கரத்தை ஆதிசங்கர பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு சக்கரங்கள் ஒரு சில உயிர்ப்பு தன்மையை கொடுக்கும். அந்த சக்தி நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. இப்போ நமக்கான டாக்டர் தமிழ்நாட்டில் எங்கே இருக்காரு? டாக்டர். ஆமாம், நமக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு. எந்த ஊரில் இருக்கார் டாக்டர்? சென்னையில் திருவான்மையூரில் மருந்தீஸ்வரர் இருக்காரு. பேரே மருந்தீஸ்வரர், சிவனுடைய ஆலயம். நம்ம டாக்டர் அவர். அடுத்த கும்பகோணம் பார்க்க போனீங்கன்னா வைத்தீஸ்வரன் உட்காந்துருக்காரு. அவர் யார்? முருகப்பெருமான். முத்துக்குமாரசாமி. இங்கே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் எங்கேயும் அங்கங்கே தேடி 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 எவ்வளோ நாள் தான் போய் நிற்பீங்க? சந்திர சூரியேஸ்வரி ஒசூல் இருக்காரு. சந்திரன் சரியில்லையா? சந்திர சூரியேஸ்வரி போய் வணங்கிங்கன்னா சந்திர பகவான் சரியாக போகிறார், நிவர்த்தி ஆக போகிறாரு. இதே அண்ணா நகரில் சந்திரமூலீஸ்வரர் கோயில் இருக்குது. சந்திரனுக்கான ஸ்தலம், நவகிரக ஸ்தலம், எல்லா ஸ்தலமே இதே சென்னையில் உண்டு. யார் இல்லைன்னு சொன்னா? சனீஸ்வர பகவான் இப்போ பொழிச்சூரில் தனியாக உட்காந்துருக்காரு, இருக்காரா இல்லையா? தனித்தர் சனீஸ்வர பகவான் இருக்காரா இல்லையா? ஏன் ஒவ்வொருத்தர் தேடி 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 புகழ்பெற்ற ஸ்தலங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க. அது ஏற்கனவே புகழ்பெற்று செய்ய இல்லாத வறுமையான கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கத்துக்காக உதவி செய்யுங்க. அவ்வளோ செலவு பண்ணி இங்கேருந்து ஒரு 10,000 20,000 செலவு பண்ண போகிறீங்க. 10 காசு பிரயோஜனமா? உங்கள் உள்ளூர் கோயிலை பாருங்கள். இதே உள்ளூர் தெய்வம் தானே. உங்கள் காவல் தெய்வத்தை தெய்வங்க, உங்கள் குலசாமிக்கு போய் செய்யுங்க. இந்த விஷயத்தை போய் மனம் உங்கள் குலசாமிக்கு போய் செய்யுங்க. உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை முதல்ல வழிபடுங்க. அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்துக்கு போகலாம். இதெல்லாம் உணர்த்தத்துக்கான குறியீடு தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு தன்னை வருத்திக்கொள்ளும் யாருமே பக்தன் கிடையாது. அப்படி வருத்த சொல்லி எந்த இறைவனும் சொல்லலை. எனக்கு வேணும் போது தான் நான் வருத்திக்கிறேன். அவட ஒரு சில விஷயத்த அடையணுன்றதுக்காக தான். அந்த காலத்தை தகவலி எல்லாம் வேற. இது கலிகாலைங்க, மக்களுக்கு உதவுங்க. அது மூலியமாகவே இப்போ அண்ணா சொன்னார்ல, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காட்டுங்கன்னு சொல்லிட்டாரு, ஒரே வார்த்தை. அது எவ்வளோ பெரிய தத்துவம் அது. அவர் ஆத்திகிற அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த வரியினுடைய அர்த்தங்கள் என்ன? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறான்னு சொல்லிட்டாரு. அவர் எங்கன்னா இறைவன் இல்லைன்னு சொன்னாரா? இறைவனை காண்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்படி பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள், மகான்கள், சித்தர்கள் சொல்லிட்டு வச்சுப்பாங்க. எளிமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ இருக்க இடமே தெய்வம், ஏன் உன் உடல் தான் ஏன் தெய்வம், உன் உடல் தான் ஏன் கோயில், பஞ்சபூதமும் உன் உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க. தயவு செஞ்சு கோயிலுக்கு போங்க, காத்திருந்து பார்க்காதீங்க. இறைவா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா போதும். அந்த அருளே பரிபூர்ண அருளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருக்குமே கிளியராக புரிகிற மாதிரி அழகாக நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தது ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிடமாக நமக்கு இது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றிம்மா, நன்றி.